பிரைஸ் த லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதிலே யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். கர்த்தர் உங்கள் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்துவார். ராஜ்யபாரம் என்று உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எதுவாக இருக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், ஊழியம், இல்லை என்றால் படிப்பு, ஏதோ ஒரு காரியத்தை இல்லை குடும்பத்தை நிர்வகிப்பது, இது எல்லாவற்றிலையும் தேவன் காலூன்றி நிற்க செய்வார். ஏனென்றால் இந்த காலத்தில் ராஜ்யபாரம்னாலே இது நிற்குமா நிற்காதா இந்த காரியங்கள் அப்படின்னு தான் கேள்விகள் இருக்கும். இரண்டாவது, யோசபாத் ஆசா என்கிற ஒரு ராஜாவினுடைய மகனாக இருந்தாலும் பார்க்குறது வேறு, பங்கு பெறுறது வேறு, தன்னுடைய கைகளில் எடுத்து நிர்வகிப்பது வேறு. எனவே லாட் டு லேர்ன், நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் உள்ளே போகும்பொழுது, அவர் அந்த ராஜ்யபாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது. இதில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். அவர் அந்த ராஜ்யபாரம் அவரோட கண்ட்ரோலில், யோசபாத்தோடைய கண்ட்ரோலில் வரும்படியாக நிறுவினாராம் கர்த்தர். எப்படின்னா, உங்களுக்கு நிறைய கற்றுக்கணும், அதிக நேரம் எடுக்காமல் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்பொழுது யோசபாத் சீக்கிரமாக காரியங்களை கற்றுக்கொண்டு அடிக்கடி ஒரே காரியத்தில் ஃபெயில் ஆகாமல் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தேவனுடைய கரம் இருந்து கொண்டே இருந்திருக்கும். இரண்டாவது, இதே ராஜாவுக்கு இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. கல்லா காலின்னு சொல்லுவாங்க அரசாங்கம் மாறும்பொழுது. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எந்த காரியத்தில், உங்கள் வீடானாலும் பிஸ்னஸ் ஆனாலும் எந்தலையும் பணம் இல்லை என்பது வராதபடிக்கு தேவன் தாமே பாதுகாத்து கொள்வார். ஏனென்றால் யூதா இவர்களுக்கு, இந்த ராஜாவுக்கு நிறைய பரிசுகள் கொண்டு வந்தது. மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது, இப்படி தேவனே அந்த கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றார். நீங்கள் உங்களுடைய காரியங்களில் காலூன்றி நிற்க போகிறீங்க. இரண்டாவது, ஐஸ்வர்யம் கனம் வரப்போகுது. கர்த்தர் செய்ய போகிறார். யாருக்கு செய்ய போகிறார்? இது எப்படி வரும் என்று பார்ப்போமானால், இதில் நன்றாக இந்த வசனம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. இதற்கெல்லாம் காரணம் யோசபாத்தோட இன்ஸ்பிரேஷன். யாரோ ஒருவர் யோசபாத்தோடைய செயலுக்கு தூண்டுகோலாக இருந்திருக்கிறார். அவரை பார்த்து 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 யோசபாத் இப்படி தான் நான் செய்வேன் என்று நினைத்து செய்ததினால் அதன் விளைவுதான் ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டது. யாருடைய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் என்று பார்ப்போமானால், 2 நாளாகவும் 17:3, தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து, தாவீது ராஜா முன் நாட்களில் நடந்த வழிகளிலே யோசபாத் நடந்திருக்கிறார். எனவே நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன் யாராக இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ஆசீர்வாதமும் எதிர்காலமும். தெய்வன் நம்மோடு கூட இருந்து இந்த காரியத்தில் நமக்கு உதவி செய்ய போகிறார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். மகாகணத்திற்குரியவரே, நாங்கள் தொழுகிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் வணங்குகிறோம். ஐயா, தேவனாகிய கர்த்தர் யோசபாத் இருந்தது போல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவோடு இருந்த தேவனுடைய கரமானது இந்த காலை தியானத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடும் இருப்பீராக. நீர் எழுந்தருளி எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுவீராக. எங்களுடைய எதிர்காலங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய எதிர்காலத்தையும் யோசபாத்தின் எதிர்காலத்தை போல மாற்றப் போகிறதற்காக நன்றி. இந்த நாள் விசேஷமாக ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்க போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு நாமத்தினாலே ஜெபத்தில் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுடைய காரியங்களிலே நீங்கள் காலூன்றி நிற்கப் போகிறீர்கள். ஐஸ்வர்யமும் கனமும் உங்கள் கூடவே வரப்போகிறது. May God go with you. Have a great day.